ஒட்டுமொத்த முக்குளத்தூர் மக்களுக்கும் இது எப்படின்னா ஒரு சோகமான நாள். அதாவது அவருக்கு எப்படின்னா அண்ணன் சண்முகா பாண்டியன் அவருக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் அவர் சமுதாய பணி தான் செஞ்சிருக்காரு. இறக்கும் வரை அவர் இந்த சமுதாயத்துக்காண்டி அவர் பேசிவிட்டு சென்றிருக்காரு. இந்த சமுதாயம் என்ன ஆக போகுது, அதாவது எப்படின்னா இந்த சாதி என்ன நிலைமைக்கு ஆளாக போகுது என்பதை முன்னக்கூட்டியே கணித்து சொன்னவர். இப்படிலாம் ஆக போகுது, இந்த சமுதாயம் சீரு உடைய போகுது, இது ஒற்றுமையில்லாம போகுது, நம்ம எல்லாம் அடிமைப்பட போறோம், நம்ம வரலாற்றுகள்லாம் திருட போறோனுங்க, இதெல்லாம் இவர் முன்னக்கூட்டியே சொன்னவர். உண்மையிலே சொல்ல போனா சமயா பாண்டியன் ஆட்சியருடைய அந்த பேச்சுகளையும் அவருடைய செயல்பாடை பார்த்துதான் நாங்கெல்லாம் உருவானது. அதுதான் உண்மை. அதுல எந்த ஒரு மாட்டுக்கிறது அவரை ஒரு ரோல் மாடலாவே நினைச்சுதான் நம்ம சமுதாய பணிலாம் செஞ்சோம். அவர் இப்படி திடீர்னு இறைவனடி சேர்வாருன்னு சொல்லி தெரியாது. அதை நினைச்சு கூட நாங்க பார்க்கல. வயதாயிட்டு அப்படின்னு சொல்லி அவர் ஓய்வு எடுக்காம இந்த சமுதாயத்துக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, எங்கெல்லாம் அநியாயம் நடக்கும், அப்ப நான் வருவேன், இந்த சமயா பாண்டியா வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர். அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்கு இப்போ தொடர் பிரச்சனைகள் தொடர்ந்து கடுமையான முறையில் தமிழகம் முழுவதும் நம்ம சமுதாயம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே மீண்டும் ரிவெஞ்சிங் உடல்நிலையை கருத்துல கொள்ளாம, அவருக்கு சுகர் பிரஷர் அந்த மாதிரி இருந்தாலும் மீண்டும் வந்தாரு, களப்பணி ஆட்டினாரு. அதை நினைச்சு எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். சரி, மீண்டும் சமயா பாண்டியா வர்றாரு அப்படின்னு சொல்லி. அவருக்கு ஈடா பேசுவதற்கு இங்க எவரும் இல்லை, இனிமேலையும் பிறப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் இல்லை. அவர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் கண்டிப்பான முறையில் செஞ்சு முடிப்போம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சமுதாயம் துவண்டு இருக்க நேரமெல்லாம் அவருடைய பேச்சை பார்த்துதான் யூடியூப்ல இப்பவும் அவருடைய பேச்சை பார்த்து தான் ஒரு தெம்பு ஏற்றிக்கொள்வோம். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சுகள் இருக்கும். ஆரம்ப கட்டத்திலே சொன்னதுதான், இந்த சமூகத்துக்குன்னு சொல்லி யாராவது ஒருதான் உண்மையா உருவாகி வரும் பொழுது, மிகப்பெரிய கட்டமைப்போட வரும் பொழுது, அந்த கட்டமைப்பை உடைச்சி அதை காலி பண்ணி விடணும். முக்குளத்தோட தேவமார் யாரும் ஒரு அணியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சதி உருவாகும். அந்த சதியில சிக்கினவர் தான் சண்முகா பாண்டியன் அவர்கள். இவர் பின்னாடி இவ்வளவு அணி திரண்டுதாங்களே, இவ்வளவு கூட்டம் திரளுத அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுதான் ஒரு சில விஷயங்களை பண்ணாங்க. அதுல வீழ்ந்ததுதான் அண்ணா சமயா பாண்டியன். அதனால நிறைய மனசு சங்கடப்பட்டு இப்படிலாம் சொல்லிட்டாங்களோ வச்சுட்டாங்க. நிறைய நான் பேசும்போதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. என்னை கூட சொன்னாரு, தம்பி நீ ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டே இருக்கிற. என்னை ஒரு கல்யாண வீட்டில் பார்த்துட்டு சொன்னாரு, இந்த மணிக்கு ஸ்டெடி, அதாவது என்னன்னா சமரசாகாம போற தம்பி, நான் வாழ்த்துறேன். ஆனா நீ ரொம்ப காலம் போக முடியாது தம்பி. நீ இதே நிலைமையில நீ இருந்தனா உன்னை ஓட விடுவாங்க, ஏதாவது கேச போடுவாங்க. அப்புறம் உன்னை அது அந்த இடத்துல சமாதானப்படுத்துற வழியில நம்ம வேற வழியே இல்லாம நம்ம இறங்கி போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவாங்க தம்பி, நீ எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நடந்துச்சு. இப்படி அவர் அனுபவப்பட்டு அவருடைய வார்த்தைகள் எல்லாமே அனுபவத்துல வந்தது. அவருடைய பேச்சுகள் எல்லாம் இன்னமும் காலத்தால அழியாதது, அவருடைய புகழும் காலத்தால அழியாதது. ஒட்டுமொத்த முக்குளத்தோறும் தென் மாவட்டத்துல இவ்வளவு நேரத்துக்கு கண்டிப்பா நம்பர்ல அவர் நமக்காண்டி செஞ்ச அந்த தியாகத்தை போற்றும் வகையில எல்லாரும் அஞ்சலி செலுத்தி இருக்கணும். நாளைக்கு ஒட்டுமொத்த இந்த தென் மாவட்டத்தில் உள்ள மொத்த தேவர் சமுதாயம் அஞ்சலி செலுத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னைக்கு நான் பல்வேறு கிராமங்களுக்கு இன்னைக்கு விருதுநகர்ல இருந்து ஒரு 3 மாவட்டம் சுத்தி இருக்கேன். இன்னைக்கு இரவு வர எல்லா இடத்துலயும் தன்னெழுச்சா என் மக்கள் அவருடைய புகைப்படத்தை வச்சு எல்லா ஊர் தேவர் சிலையிலும் வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே நினைச்சா சரி, ஒரு உழைப்புக்கு இந்த மக்கள் இன்னைக்கு அந்த நன்றிக்கடன் பட்டு அந்த அதாவது சாத்தூர் போகிற சாத்தூர் தேவர் சிலையில மிகப்பெரிய ஒரு படத்தை வச்சு மக்கள் கும்பிடுறாங்க.
இப்படி பல இடங்கள்ல இன்னைக்கு தன்னெழுச்சா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்களது பிஎப்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கமும் அனைத்து மாவட்டங்களிலும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மனசுக்கு வந்து பரவாயில்ல, உழைச்ச உழைப்பு எல்லாருமே அதை நான் அந்த இந்த சமுதாயம் நன்றி மறக்காம இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டேன். நாளைக்கு இந்த தென் மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த முக்குளத்தோரும் அவருடைய பூத உடலுக்கு வந்து எல்லாரும் அஞ்சலி செலுத்தணும். அதுதான் நம்ம அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமை அப்படின்னு சொல்லுவார். ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தருடைய ஆசையில் அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும். அவர் விட்டு சென்ற பணிகளை வீரத்துடன் நாங்கள் வந்து செய்வோம்னு சொல்லி உறுதியேற்றுக்கிறேன்.